பாயில போடு ஹவுஸ் ஓனர் யாரு ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் எதுக்கு அடிக்கிறான் நான் ஊட்ட நான் வாடகை நான் அடிக்கிறேமா வாடகை கொடுத்து கூட என்ன ஏன்டா போன் பண்ண ஏன்டா போன் பண்ண அடிக்கிறேன் என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணலமா வாடகை கட்டல இல்லம்மா நான் ஏன் தெரியுமா அடிச்சான் ஏன் உண்மையில சொல்ல நான் பொறமோகல் இல்லம்மா அவன் நல்ல மனுஷன் வீட்டுக்காரன் அண்ணன் தெரிவித்து அது போல அடிக்கிறான் அவன் என்ன வந்து சொன்னான் டே ஏன்டா பாவி பொறமோகல் இருந்துமா புளி மத்தாடி இருந்துமா மோ வெக்கம் கிடையாதுமா உண்மை சொல்றேம்மா புளி மத்தாடி மேல வச்சுக்கிறேன் அப்ப மேல வச்சு அது கீழே வைக்கிட்டா என்னண்ணா ஏய் என்ன என் மேல கையில வைக்காத அப்ப கால் வைக்கிட்டா கால வைக்காதடா அப்ப நான் கை வைக்க கூடாது கால் வைக்க கூடாது ஓ மை காட் ஓ மை காட் இது ஒரு புடிச்சு நான் என்ன பண்ணுவேன் ஏமா ஓ என்னம்மா இல்ல வந்தா என்ன பாய் குழந்தை குட்டிலாங்குது ஏன்டா இது போல் புளிமரத்தில் அடி இருக்கிறேன் என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ மாசமா நான் வாடகை கட்டிடுறான் நான் சரி வீட்டை போய் பார்த்தேன் சூப்பர் வீடுமா பள்ளிக்கல் போட்டு வச்சுக்கிறான் அது மாதிரி இது கிச்சன் ரூம் பெட்ரூம் ஏன் பாத்ரூம் எல்லாரும் தான் சூப்பர் பாத்ரூம்ல தண்ணி ஒழுகுனே இருக்குது பாக்கல அப்படிதான் இருக்கும் ஒழுகுனே சூப்பரா இருக்குது அவன் சொல்லிட்டான் ஊர்ல நல்லா இருக்குது பாத்துக்க நீ நான் நல்லா இருக்குப்பான்னு அப்புறம் பாரு 1ஆம் தேதி கரெக்டா வீட்டு வாடகை கட்டிடணும் அப்படி உன்னால எப்பனா கட்ட முடியல வீட்டை காலி பண்ணணும் எல்லா ஹவுஸ் ஓனர் சொல்றது நானும் 3 வருஷம் 3 வருஷம் 1ஆம் தேதி ஆச்சு கரெக்டா இது வாடகை கட்டிட்டு சரி 3 வருஷம் கட்டினேன் அவனே என்ன பாராட்டி ஒயின் சாய் விட்டு போய் குவாட்டர்லாம் வாங்கி கொடுத்தான் இது போல யாருமே வீட்டு வாடகை கட்டுறது கிடையாது நீ அதிகமா கட்டுறடா சம்பளம் வருதாலி அப்படின்னு கட்டிடுறா அவன் ஹவுஸ் ஓனர் வாங்கி கொடுத்தாரு நல்லா தான் போயிடுச்சு அப்புறம் திடீர்னு கொரோனா வந்துருமா கடவுளே மக்கள் வந்துச்சு 3 மாசம் வேலையே கிடையாது அவன் வந்து வீட்டு வாடகை என்னது கொடுத்துட்டான் என்னது கொடு சாப்பாடே கிடையாது இந்த அன்னதானம் போறான் அங்கதான் போய் சாப்பிட்டு வர என்ன பண்றது அது போல நிலைமை போச்சு வீட்டு வாடகை குறான்றான் இதான் கொடுது என்ன அது கேட்டுங்க நான் 3 வருஷம் குத்து கூட மாட்டேன் அவங்க அறிவுள்ள கேட்டுங்க மாவா சீப்பில் வீடு விட்டுட்டான் வீடு அவன் வந்து கேட்கறான் அவன் என்ன சொல்றான் ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணு அவன் சொல்றான் சொல்லிட்டு போறான் நாளைக்கு காலைல வருவேன் நீ வீட்டு வாடகை கட்டல அவள் தான் சொல்லிட்டு போறான் காலைல தான் எல்லாருமே வருவாங்க என்ன கையில நடந்து வருவாங்க லூசாடா நீ சொல்லு அப்புறம் காமெடி பாத்தியா நான் எவ்வளவு சீரியஸா பேசுங்க சாரிடா நீ காமெடி போறியாமா காமெடி சாரி 3 மாசம் வேலையே கிடையாது கட்டுறானே கட்டுவேன் அவன் சொல்லிட்டு போட்டான் போயிட்டு வந்து உடனே வருவேன் வீட்டு வாடகை கட்டணும் இல்லைன்னா வீட்டை காலி பண்றான்ட்டான் அப்புறம் நீ என்ன பண்ண 10 தூங்குறேன் நானும் 8 மணி 10 தூக்கமே வரல 12 மணி வரைக்கும் புரண்டு போடுகிறேன் காலையில வருவானே என்ன கேட்பானோ ஏது கேட்பானோ அப்படி பரண்டு படுக்கிறேன் தூக்கமே வரல அப்புறம் என்னதான் பண்ண 12 மணி ஏறி உக்காந்துக்கினேன் செய்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அவன்னா ஒண்ணு வீட்டு வாடகை கட்ட சொன்னான் இல்ல வீட்டை காலி பண்ண சொன்னான் ரெண்டுத்துல ஏதாவது பண்ணி ஆகணும் அவனு சொல்லிட்டு என்ன பண்ண திரும்பி போறான்னு ஒரு ரூபா போட்டுருந்தேன் அதை எடுத்து உடச்சேன் ஒரு 1000 ரூபாய் தேர்ச்சி போதுமே காலையில 6 மணிக்கு அவன் வரத்துக்காட்டி போய் வந்து சொல்லிட்டு நேரா போனேன் இந்த வெடிலாம் செய்யறாங்க சின்ன வெடிலாம் அவங்க கிட்ட போய் 1000 ரூபாய் குத்துட்டு இந்த வச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க அவனை செஞ்சு கொடுத்தான் எடுத்துன்னு வந்து நடு விட்டு வச்சுட்டு 2 கேஸ் இருந்துச்சு நல்லா கேஸ் தந்து விட்டு நெருப்பு வச்சுட்டு பொண்டாட்டெல்லாம் கூட்டு வெளியே ஓடி ஆட்டேன் மாடி பண்ணிட்டோமோ ஒரு செங்கல் கூட அங்க இல்ல தர மட்டுமா ஆகி போச்சு இப்ப அவன் வந்து கேக்குறான் ஏன்டா இது போல பண்ணு கேக்குறான் அம்மா காலியா இருக்கும் இப்ப நான் கேட்க மாட்டானா அடுத்து சுத்தமா எங்க அப்பங்கார குடிக்கல வந்து அடுத்து ஒரு குவாட்டர் வாங்கினா அவனே குடிக்கிறான் தரமாட்டேன் யாரு எங்க அப்பங்காரன் நான் குடிச்சா மட்டும் குறைஞ்ச மாதிரி வருவாங்க ஆமா ஓட்ட போய் அந்த மாதிரி பண்ண எந்த ஹவுஸ் ஓனர் தான் நான் லூசா அவன் லூசா நீ லூசா என்ன பாக்குறான் என்ன சொன்னா ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணுமா அதான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டேன் காலி பண்ணா பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டேன் அவன் சொன்னதாங்க புறம்போக்கே வீட்டை காலி பண்ணா வீட்டை தரமாட்டமா காலி பண்றது இல்ல வீட்டை விட்டு சாம செட்ல எத்தனை காலி பண்ணுங்க அட பாவி விட்டு போறான்னா போயிருப்பேன் நான் பாத்துக்கினேன் வீட்டை காலி பண்ணுனா அதான் வீட்டை பாம்பு வச்சு காலி பண்ணிட்டேன் இதனால எனக்கு 1000 ரூபாய் நஷ்டமாச்சு எவ்வளவு 1000 ரூபாய் நஷ்டமாச்சு கொடுமை அவ்வளவு பெரிய வீடு போச்சு 1000 ரூபாய் நஷ்டம் சிலிண்டர் வேலை போயிடுச்சு கடவுளே ஓ வீடு தானே வீடு நாளைக்கு வாங்கிக்கலாம் துட்டு 1000 ரூபாய் வாங்க கேஸ் வாங்க முடியுமா பாத்துறா
டேய் டேய் மக்கால டேய் ஊடு வாணுமாடா டெல்லிக்கு போடா எங்க சித்தப்பா தான் நான் மோடி வாங்கிக்கிறான் என் சித்தப்பா தானே சொந்தக்காரன்ட்ட அவங்கிட்டுமா கையாந்து கூடாது எல்லாருக்கும் சொல்றேன் சொந்தக்காரன்ட்ட கையாந்துன்னு வச்சு அவன் பிச்சைக்காரன் ஆமா நம்மள மானத்தை வாங்கிடுவான் அவன் சரிதா சொந்தக்காரங்கிட்ட கை நீட்டாது பஞ்சா கூட இருந்துருவோம் சொந்தக்காரங்க கை நீட்டு யாரா வாங்க பின்னாடிதான் யாரா ஊரு அங்க போய் வாங்கிக்கலாம் அவன் 10 பேர் விட்டு வந்தான் அவன் சரி சரி வீடு எல்லாம் பசங்களே செத்து போறான் நாக்கு கட்டிட்டு மூக்கு கட்டிட்டு நாக்கு கடிக்குது மூக்கு கடிக்கலாம் கிட்டு பாடா யாரு பேசிக்கிற மக்கால போய் என்கிட்ட வச்சுக்காது நல்லா மொத்தமான ஆளு பாம்பு வச்சு போனாடா என்னடா இது பாம்பு செஞ்சு வச்சுனாங்கல்ல அவன் அந்த மார்கழி மாசத்துல இலவசமா அவனு கொடுப்பான் நிச்சயம் பாம்பு நம்மளுக்கு என்ன எதுவுமே எழுதிலையா வேணாண்டா டாப்ரு எப்படியா என்ன டாபர்னா ஒரு செல்லமா கூப்பிடுறது செல்லமா முன்ன மீனிங்க டாபர்னா என்ன மீனிங்க கூடி கொடுக்குறோம் டாபர் யாரு கூட்டி கொடுப்பான் பிராஸ்டூட் இந்த மேல பறக்குறாங்களா அவங்களா அது பேராஷூட் அப்ப இது பிராஸ்டூட்னா தெவடியான அப்ப நீ தேடி அண்ணா நான் டாபர் கண்ணு தெரியாம திட்டாடு விட்டுட்டேன் ரெண்டாவது பாக்குறது ஆறு பாக்குதா பாபா சொல்லிட்டா ஏய் என்ன செத்துருக்கு போற அடிச்சுக்கணும் அதான் ஆனா என்ன நீ உட்கார வச்சிருக்கிற மாதிரி யார் ராமகிருஷ்ணன் நான் வேலை இருந்தா கண்ணு சாப்பிட முடு 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 நீதமா போனா பேரம் தெரிஞ்சு அவங்க யார் திட்டாங்க தெரியா எது திட்டாங்க தெரியா எனக்கு தெரியும் அவங்க யார் திட்டாங்க எது திட்டாங்க எனக்கு தெரியும் வாய்க்கு இது ஐயோ ஏய் சீ அது மூடி வைடா அப்படியே சாப்பிடவே நெய் அடி வை யார் பழக்கம் இதெல்லாம் சாப்பிட ஒரு மாட்டாங்கப்பா கடை தலை சுத்தம் உனக்கு எதுக்கு தலை சுத்தம் தலை சுத்துமா ஏன் என்ன திருப்பதி போனதில்ல திருத்தணி போனதில்ல திருவண்ணாமலையோட போனதில்ல ஏன் போல அந்த மலையெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்து வந்தது என்ன மலையை பார்த்து நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து தேவடியா மூடு மூடு மயக்க வந்து சொல்றேன் முதல்ல சொல்லு கை தட்டி கடைக்காரர அம்மா கடைக்காரர அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா அவனு குத்தான் ஆமா அம்மா ஒரு மாதிரியாக வாந்தி எடுக்க போறாங்க எங்க அம்மா 10 பாய்க்கிறா கடை எங்க அம்மா தம்முடுற பையா அவன் கீழே நின்று இல்ல நேத்த விளம்பரம் ஊத்துக்கிறேன் டிவியில விளம்பரம் ஊத்துக்கிறாருமா என்ன நான் கேட்கற ஒரு மரியாதை குத்தி என்ன சொல்றேன் அப்ப அந்த வட்டி வேணாம் சரி போன இடமாக்குற அந்த ஆளு வந்தா வந்த இடமா இருக்கிறாரு அத சொல்லலாம் தான் வந்த நீ அது வரைக்கும் பேசுங்கிறான் ஏன் என்ன அவர் காட்டுக்கு போய் வந்துங்கிறாரு நாட்டுக்கு ஏதோ வந்துங்கிறாருமா பொண்டாட்டி நினைச்சு யாரு பொண்டாட்டியா பையனா இது என் மனைவி பார்த்து நேற்று என்ன பண்ண போறா பார்த்து என்ன பண்ண போறா வயசாகி யாரு வயசாகி அரும்பு கோணம்
அது ருசி மாறாது. டையா யாருக்கு வாட? ஏய், அந்த வயசாளுக்கு தான் நிறைய பேர் டை அடிக்கிறாங்க. ஏய், யாரை பார்த்து வயசு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது மணி பார்க்கணும். ஐயா வருகிறே. அலங்காரி எதுமா என்னடா பில்ட்டு கேட்டா முடியாதாடுறா. பில்டா? அது பில்டா பிரதர் பில்ட். அது பில்டா ஸ்டைல். ஜெல் முடியாது வாங்கண்ணா. நான் ஜெல் வச்சியா ஐயா. அரஞ்சன தாராங்க அவரே கிடையாது. அது நடக்க அது தோப்பா. எது தோப்பா? இல்ல தோப்பா இல்ல சோப்பா. நம்ம திடீர்னு வெதை ஆயிட்டு வெள்ளை ஜாக்கெட்டு வெள்ளை பாவாடை வெள்ளை சேலை இதெல்லாம் போட்டா வெதுவா தானே. கணவனா உயிரோடு இருக்கிறான் என் எதிர்க்கு என் நாயை கூட இது போல தாங்க கேட்டா நான் வெத கூட ஆச்சு. அபத்தமான வார்த்தை பேசப்படாது. அப்ப என்னதான் பேசுறேன்? என்ன பேச? ஏண்டா அவ யாரு? மனைவி. 4 மாசமா நான் வச்சிருந்தேன். இல்லைங்க பாதுகாத்து. டேய் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு சென்று 4 மாசமா 4 மாசம் நானே வந்துட்டு மச்சா நீ கரெக்டா ஞாபகம் வச்சுங்கிறேன். ஏன்னா 3வது மாசம் தான் நான் சோப்பே போட்டேன். என்னது சோப் போட்டேன்? அவங்க சொன்னாங்க போட சொல்லி.
டேய், சரிம்மா. எங்களுக்குள்ள 1000 இருக்குடா. ஒரு 500 கூட புல்லா குச்சி பத்துங்க நீ பேசுங்கடா. ஏண்டா? ஏய், போற போனா சோறு பொழுது வெஞ்சா 100 ரூபாய் கூட வேணாங்கற. 500 ரூபாய் அதிகாரமா கழிக்கிற. அந்த 500 போற வழியிலே செலவாய் போகுது. விடு. அம்மா என்ன கேட்டாங்க அண்ணா? என்ன கேட்டாங்க? நல்லா இருக்கியா? குடிமா. டேய், நான் குடிக்கிறப்போ. என் கம்பெனி. உன் கம்பெனி. என் கம்பெனி. டிலோ உங்க கம்பெனியா? இல்ல சூப்பர் கம்பெனி. ஆ. குடிச்சு பாரு. எப்படி இது வாயில ஊத்திக்கணுமா எப்படி ஊத்திக்கணும்? எப்படி ஒண்ணா சாப்பிடலாமா? அருமையா இருக்கும். சாப்பிட்டு சொல்லு. போட்டு அப்புறம் எப்படியா? அது வேற கோட் நம்பர் கோட் நம்பர் தெரியாது உங்களுக்கு தெரியாதுங்க கோட் நம்பருக்கா கோட் நம்பர். ஆமா நீ ஒரு தேவை கூட யாரு? சரி ஒண்ணா விடு என் மனைவி ஆசையோடு நான் பேசுவேன். அது அப்படி இருக்கு நீதான் பேசுங்கிற அம்மா எவ்வளவு கோவத்தில் இருக்காங்க தெரியுமா? ஏன் போக நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் கை ஆயிட்டீங்கன்னா கால் ஆயிட்டீங்கிறேன் என்னுடைய மனைவிக்கு கால் வலிக்கும் அழிச்சு பிடிச்சிருப்பேன். நான் என்ன பேச உட்காந்து அப்பாவுக்கு கால் வலிக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே அவ்வளோ தூரத்துல இருந்து என்ன பார்க்க வந்தியா? பக்கமா வந்திருக்கிறார். அந்த மேலம் தங்கம் வெள்ளி பாடட்டம் அழகையெல்லாம் அருமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக அரிசி சாப்பாடு எல்லாம் உள்ள இருக்கு. சாப்பாடு தானே சாப்பிடுறீங்களா? உணவு அறிந்து விட்டு அதன் பிறகு ஆக வேண்டியது கவனிக்க